ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சின்ஸ், ஃபார் அண்ட் ஃப்ரம் இந்த மூணையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது, எங்க பயன்படுத்துறது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, மேக்சிமம் ஒரு டைம்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வருஷங்களை குறிக்கிறதுக்கு, ஒரு நாள் குறிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மூணையுமே பயன்படுத்துவோம். பட் இந்த மூணுக்கும் தனித்தனியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்ப சிம்பிளா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்ஸ்னா இருந்து, ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்றதுக்கு நம்ம இங்க சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு, சர்டன் பாயிண்ட்டுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க யூஸ் பண்ற சோப்புல உள்ள பாக்ஸ்ல பாருங்க சின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க வாங்குற அரிசியிலயும் என்ன இருக்கும் அப்படின்னா சின்ஸ் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்லயுமே என்ன இருக்கும் அப்படின்னா சின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல இருந்து நாங்க இதை தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இருந்து இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சிக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி சின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி இப்பயும் நடந்துட்டு இருக்கும், ஃபியூச்சர்லயும் அது நடக்கும். அடுத்தது பாருங்க, ஃபார். ஃபார் அப்படின்னா ஒரு டியூரேஷன், ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்றது. டியூரேஷன் ஆஃப் டைம். ஓகே, 10 மணி நேரமா படிச்சுட்டு இருக்காங்க, 5 வருஷமா வேலை பாக்குறாங்க, 10 வருஷமா முயற்சி செய்யறாங்க. இப்படி ஒரு சில வருஷங்களையும் சரி, ஒரு சில நாளையும் சரி, ஒரு சில நேரத்தையும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட டைத்தை யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். சோ டியூரேஷன் ஆஃப் டைம் சொல்றதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்றோம். அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர பினிஷிங் சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்க வந்து ஸ்டார்டிங்கும் இருக்கும், பினிஷிங்கும் இருக்கும். ஆனா எப்ப இருந்து எப்ப வரைக்கும்ங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது. எவ்வளவு நேரம் அப்படிங்கிற இது கொடுத்திருக்கும் போது நம்ம இங்க டியூரேஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, ஃப்ரம். இந்த ஃப்ரம் வந்து நம்ம எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படிங்கிற கரெக்டான ஒரு டைத்தை கொடுத்துருக்கலாம், இல்ல கரெக்டான சுச்சுவேஷனோ கரெக்டான பிளேஸோ எதுனாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ மதுரையில இருந்து கோவைக்கு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மாதிரி சொல்லும் போது இருந்துன்னு யூஸ் பண்றதுக்கு நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், பினிஷிங் பாயிண்ட்டும் இருக்கும், அதாவது எண்ட் பாயிண்ட்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் 2000, சின்ஸ் 2000 அப்படின்னு சொல்லும்போது 2000 இருந்து அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் ஈவினிங், மாலையில் இருந்து, இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட சொல்றதுக்கு இந்த மாதிரி சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே ஃபார் அப்படிங்கும்போது டியூரேஷன், ஃபார் 2 hours. ஃபார் 2 ஹவர்ஸ்னா 2 மணி நேரமாக அப்படி சொல்லுவாங்களே, ஃபார் 2 hours. ஃபார் 5 days. சோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளோ கிழமையோ இல்ல நேரத்தையோ குறிக்கிறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் 2 hours, ஃபார் 5 days இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். பட் ஃப்ரம் அப்படிங்கும்போது, ஃப்ரம் மதுரை டு கோவை, மதுரையில இருந்து கோவை வரைக்கும். from 1 PM to 8 PM, இந்த மாதிரி 1 மணில இருந்து 8 மணி வரைக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தையும் ரெண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ இதை விட சிம்பிளான ட்ரிக்ஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சின்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போது தொடங்கியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போது தொடங்கியதுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்கிற இடத்துல நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே ஃபார், அதாவது டியூரேஷன் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு நேரம் இல்ல எவ்வளவு காலம், இந்த மாதிரி எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சோ எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம், இந்த மாதிரி எவ்வளவுன்னு சொல்ற இடத்துல எவ்வளவுன்னு சொல்ற மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரா இந்த ஃபார் யூஸ் பண்ணலாம். சோ இங்க எப்போது அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஃபார் யூஸ் பண்றோம். அதுவே ஃப்ரம், எங்கே இருந்து இல்ல எங்கிருந்து, எங்கே இல்ல எங்கு, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம ஆன்சரா இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும். சோ எப்போது, எவ்வளவு, எங்கே, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு சின்ஸ், ஃபார், ஃப்ரம் இந்த மூணையும் நம்ம பயன்படுத்தலாம். சோ இதை நம்ம இன்னும் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சின்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2015 முதல் இங்கு வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த வருஷத்துல இருந்து நான் வசிக்கிறேன், இங்க வசிக்கிறேன்னு சொல்லும் போது சோ இப்ப வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அங்கதான் வசிக்கிறாங்க. சோ நான் அப்படிங்கிற சப்ஜெக்டை எழுதும் போது ஐ யூஸ் பண்ணணும். அடுத்து வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லிருக்கோம், சின்ஸ் யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒன்னு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும். சோ ஐக்கு அடுத்து ஹேவ்,
இந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்தாலும் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சோ ஐ ஹேவ் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வசிக்கிறேன்னு சொல்லும் போது ஐ ஹேவ் லிவ்டு. சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள எழுதுறோம். சோ ஐ ஹேவ் லிவ்டு. எங்க வசிக்கிறேன்? இங்கு. சோ ஹியர். ஐ ஹேவ் லிவ்ட் ஹியர். நான் இங்கு வசிக்கிறேன். அடுத்தது பாருங்க 2015 முதல். சோ சின்ஸ் 2015. 2015 இருந்து நான் இங்க வசிக்கிறேன். சோ ஐ ஹேவ் லிவ்ட் ஹியர் சின்ஸ் 2015. அடுத்தது பாருங்க அவள் காலை முதல் படிக்கிறாள். நம்ம வருஷங்கள் கொடுத்துதான் ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நாள் கொடுத்தும் சொல்லலாம், நேரத்தை கொடுத்தும் சொல்லலாம். சோ அவள் காலையில இருந்து என்ன செய்யறா? படிக்கிறா. சோ அவள் அப்படிங்கும் போது ஷீ. சோ சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்றதுனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேஸ். ஷீ ஹேஸ். படிக்கிறாள்னு சொல்லும் போது அந்த டென்ஸ் வந்து எப்படி இருக்கு? கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல எழுதணும். சோ ஷீ ஹேஸ் பீன். பெர்ஃபெக்ட்ல எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடணும்? பீன் வந்துடணும். சோ படிக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஸ்டடியிங். she has been studying. அவள் படிக்கிறாள். எப்ப இருந்து படிக்கிறாள்? காலை முதல். சோ since morning. காலையில இருந்து என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. So since morning. She has been studying since morning. அவள் காலையில இருந்து படிக்கிறாள். சரியா? அடுத்தது பாருங்க நான் 2020 இருந்து நடனம் ஆடுகிறேன். சோ கொரோனா டயத்துல ஸ்டார்ட் பண்ண நடனம் இப்ப வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஐ வந்துரும். இங்கேயுமே என்ன இருக்கு அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கு. சோ ஐ ஹேவ் பீன். ஐ ஹேவ் பீன். ஐ ஹேவ் பீன் டான்சிங். ஆடுகிறேன் அப்படிங்கும் போது டான்சிங். ஐ ஹேவ் பீன் டான்சிங். எப்ப இருந்து? 2020 இருந்து. சோ since 2020. since 2020. 2020 இருந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஆடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட நம்ம சொல்லி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சின்ஸ் யூஸ் பண்றோம். அந்த சின்ஸ் வந்து ஒரு நேரத்தை குறிக்கலாம், ஒரு காலத்தை குறிக்கலாம், ஒரு வருஷத்தை குறிக்கலாம், எப்படினாலும் குறிக்கலாம். ஆனா அந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கணும். சோ இப்ப சின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அவள் 10 மணி நேரமாக வேலை செய்து வருகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ 10 hours என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சோ சப்ஜெக்ட் அவள். ஷீ. வேலை செய்து வருகிறாள். இது வந்து present perfect continuous tense. So she has been. She has been. வேலை செய்து வருகிறாள். working. வேலை செய்து வருகிறாள். 10 மணி நேரமாக. 10 மணி நேரமாக வேலை செய்து வருகிறாள். So she has been working. அவள் வேலை செய்து வருகிறாள். எவ்வளவு நேரம்? 10 மணி நேரம். சோ இங்க நம்ம since யூஸ் பண்ணக்கூடாது, for. ஏன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லிட்டாங்க. 10 மணி நேரம்னா ஏதோ ஒரு டயத்துல ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு டயத்துல முடிக்கிறாங்க. சோ இந்த குறிப்பிட்ட டயத்தை சொல்லும் போது நம்ம அங்க for தான் யூஸ் பண்ணணும். for 10 hours. 10 மணி நேரமாக அப்படின்னு சொல்றதுனால நம்ம for 10 hours எழுதணும். இங்க 10 மணியில் இருந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம since யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம since யூஸ் பண்ணிருக்கலாம். since 10 AM எழுதிருக்கலாம். ஓகே, since 10 AM 10 மணியில இருந்து வேலை செய்யறா அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட டைப்ல ஸ்டார்டிங் பாயிண்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இனிமேலும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம since யூஸ் பண்ணணும். ஆனா அவங்க குறிப்பிட்ட டயத்தை வந்து சொல்லிட்டாங்க. 10 மணி நேரமாக அப்படின்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. டூரேஷன் கொடுத்ததுனால நம்ம இங்க ஃபார் யூஸ் பண்ணிருக்கிறோம். சோ இந்த சின்ஸுக்கும் ஃபாருக்கும் வித்தியாசம் தெரியும். அடுத்தது பாருங்க ரகுவிற்கு 3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை. 3 நாளா அவனுக்கு என்ன செய்யல? உடம்பு சரியில்லை. ரகு அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ரகு உடல் சரியில்லை. சோ இந்த இடத்துல நம்ம ரகு ஹேஸ். சோ ரகுங்கிறது சிங்கிள் பர்சன் தான். சோ ரகு ஹேஸ் பீன். சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது சிக். இது ஸ்டேட் வெர்ப் தான். ரகுவிற்கு உடல்நிலை சரியில்லை. எவ்வளவு நாளா? 3 நாளா. சோ ஃபார் 3 days. ஃபார் 3 days. 3 நாட்களாக ரகுவிற்கு உடம்பு சரியில்லை. அடுத்தது பாருங்க நாங்கள் 12 வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறோம். 12 வருஷமா நாங்க என்ன செய்யறோம்? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல இருந்து நாங்க ரொம்ப நண்பர்களா சொல்லுவாங்க. நாங்கள் 12 வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறோம்.
சோ நாங்கள் அப்படிங்கும்போது ப்ளூரல் ஃபார்ம் we. சோ we வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? have. ஓகே, we have been friends. we have been friends. நண்பர்களாக இருக்கிறோம். we have been friends அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். எப்ப இருந்து? 12 வருடங்களாக. so for 12 years. for 12 years. 12 வருடங்களாக நாங்க என்ன செய்றோம்? நண்பர்களாக இருக்கிறோம். சோ இப்ப இந்த for எங்க யூஸ் பண்ணணும், since எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்தது from பார்க்கலாம். முதல் வாக்கியத்தை பாருங்க. நான் சென்னையில் இருந்து டெல்லி செல்கிறேன். சோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. சென்னையில இருந்து எங்க போறாங்க? டெல்லிக்கு போறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம from யூஸ் பண்ணுவோம், do யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். சோ நான் சொல்லும்போது ஐ. செல்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம இங்க டிராவல். பெரும்பாலும் இந்த ஃப்ரம்மும் டூவும் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து சிம்பிளான சென்டென்ஸ்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸா இருக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸா இருக்கலாம். எதுனாலும் சரி ஒரு சிம்பிளான சென்டென்ஸ்லயே நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். சோ நான் செல்கிறேன் அப்படிங்கும்போது ஐ டிராவல். எங்க இருந்து? ஃப்ரம் சென்னை. சென்னையில இருந்து. சென்னையில இருந்து எங்க போறாங்க? டெல்லிக்கு. சோ டு டெல்லி. சென்னையில இருந்து எங்க போறாங்க? டெல்லிக்கு போறாங்க. சோ ஐ டிராவல் ஃப்ரம் சென்னை டு டெல்லி. அடுத்தது பாருங்க, கடை காலை 9 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். ஓகே, எங்களோட ஷாப்பும் பெரும்பாலும் 9 to 10 தான் திறந்திருக்கும். கடை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை திறந்திருக்கும். அதாவது இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கடை தான். சோ கடை அப்படிங்கும்போது த ஷாப். த ஷாப். சோ இது வந்து ஒரு சிம்பிளான வாக்கியம் தான். இது நம்ம பிரசன்ட்ல எழுதுறோம். சோ த ஷாப் இஸ் திறந்திருக்கும் அப்படிங்கும்போது இஸ் ஓபன். எப்ப இருந்து? ஃப்ரம் 9 AM to 10 PM. ஓகே, காலையில 9 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ த ஷாப் இஸ் ஓபன் 9 AM to 10 PM. அடுத்தது பாருங்க, இந்த பரிசை என் ஆசிரியரிடமிருந்து பெற்று என் நண்பர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 செயல் நடந்திருக்கு, 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா பெற்று. யார்கிட்ட இருந்து பெறுறாங்க? ஆசிரியரிடமிருந்து பெற்று யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் தான் வரும். அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கினதை சொல்லணும். வாங்கினதை சொன்னா தான் அடுத்து கொடுக்கறத சொல்ல முடியும். பெறதுக்கு என்ன சொல்லுவோம்? ரிசீவ்டு. சோ ஐ ரிசீவ்டு. சோ சார் எனக்கு ஒரு gift கொடுத்தாங்க. சோ ஐ ரிசீவ்டும் போது நான் பெற்றேன். என்ன பெற்றாங்க? இந்த பரிசை. சோ திஸ் gift. இந்த பரிசை அப்படின்னு சொல்லும்போது திஸ் gift. ஓகே, ஐ ரிசீவ்ட் திஸ் gift. இந்த பரிசை பெற்றேன். யாரிடம் இருந்து? ஆசிரியரிடம் இருந்து. சோ ஃப்ரம் மை டீச்சர். என்னோட ஆசிரியரிடமிருந்து பெற்றேன். ஓகே, அடுத்து என்ன சென்டென்ஸ்? என் நண்பர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம இது 2 சென்டென்ஸ் 2 ஆக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம அண்ட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். சோ அண்ட் யூஸ் பண்ணிட்டதுனால நம்ம ஐ வந்து திரும்ப யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சோ நம்ம கொடுத்தே நம்ம எழுதிக்கலாம். சோ gave it. gave it to my friend. to my friend. என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். and gave it to my friend. என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரம் டுனா நம்ம பக்கத்துல வரணுன்ற இது கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரியும் சென்டென்சஸ் இருக்கும். ஐ ரிசீவ்ட் திஸ் கிஃப்ட் ஃப்ரம் மை டீச்சர் அண்ட் கேவ் இட் டு மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் 2010 முதல் இங்கு வேலை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பர்சனை நம்ம 2010ல இருந்து அவர் இங்க வேலை செய்யறாருன்னு சொல்லும் போது அவரு இப்ப வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. அடுத்த வருஷமும் அவர் என்ன செய்வாரு? இங்கதான் வேலை செய்வாரு. சோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டயத்தை நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட சொல்லும் போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அவர்ங்கிற சப்ஜெக்ட் எழுதுவோம். ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அவர்னு சொல்லும் போது ஹி. சின்ஸை வச்சு நீங்க எந்த சென்டென்ஸா எழுதுறதா இருந்தாலும் அதை வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டு பெரும்பாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்டா இருக்கும், இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கும். அந்த மாதிரி எழுதும் போதுதான் இது பெர்ஃபெக்டான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனா
அமையும். இப்ப பாருங்க ஹீங்கிறது அவர்ங்கிற சப்ஜெக்ட் எழுதிட்டோம். சோ வேர்ப் என்ன அப்படின்னா வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இதுதான் நம்மளுக்கு இங்க வேர்ப். சோ இப்ப இந்த வேர்ப்பை எழுதும் போது நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதணும்? எஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதணும். அப்போ ஹீங்கிறது சிங்கிள் பர்சன். சோ ஹீ ஹாஸ். வேலையை வேலை செய்யறாங்க அப்படிங்கும்போது ஒர்க். இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ வேலை செய்து வருகிறார். எங்க? இங்கு. சோ ஹியர். ஹியர். He has worked here. அவர் வேலை செய்து வருகிறார். எப்ப இருந்து? 2010 முதல். 2010ல இருந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ். ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை தொடங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2010ல இருந்து என்ன செய்யறாரு? அவர் இங்க வேலை செய்யறாரு. So he has worked here since 2010. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க. அவர் 5 வருடங்களாக இங்கு வேலை செய்திருக்கிறார். ஓகே, அவர் என்ன செய்யறாரு? 5 வருஷமா இங்க வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவர் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் அங்க வேலை செஞ்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டூரேஷன் நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம்? எஸ், ஃபார் யூஸ் பண்ணணும். சோ ஃபார் யூஸ் பண்ணும்போது நம்ம சென்டென்ஸ் ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. அதுவும் நம்ம எப்படிதான் எழுதுவோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்ல தான் எழுதுவோம். இதை எழுதுனா அதே பேட்டர்ன்ல தான் இதை எழுத போறோம். அவர் அப்படிங்கும் போது ஹி. அவர்னு சொல்லும் போது ஹி. அடுத்து வேலை செய்திருக்கிறார் சொல்றதுக்கு he has. He has worked. Okay, he has worked. வேலை செய்திருக்கிறார். சோ இதுக்கும் நம்ம has workedன்னு போட்டோம். இதுக்கும் நம்ம has workedன்னு தான் போட்டிருக்கோம். சோ இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே present perfect tense. ஓகே, ரெண்டுமே present perfect tense. இந்த workedன்னு போட்டிருக்கிறது past tense கிடையாது, past participle. இந்த present perfect சொல்றதுக்கு has workedன்னு போடுறோம். செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அது முடிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லலாம். எஸ், முடிஞ்ச விஷயத்த ஆனா அவங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் நினைப்பாங்க முடிஞ்ச விஷயத்த சொல்லும் போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம், இங்க ஏன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பிரசன்ட்ல அவங்க பேசுறாங்க. அதனாலதான் நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். சோ பெரிய வித்தியாசம் கிடையாது, நம்ம அப்படியே தான் எழுத போறோம். He has worked here. அவர் இங்கே வேலை செய்திருக்கிறார். ஓகே, அவர் இங்கே வேலை செய்திருக்கிறார். எத்தனை வருடங்களாக? 5 வருடங்களாக. சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் 5 இயர்ஸ். 5 வருடங்களாக வேலை செய்திருக்கிறார். ஓகே, இப்போ உங்களுக்கு இதுக்கும் ஃபீலிங் புரிஞ்சிருக்கும். சின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைத்தை நம்ம மென்ஷன் பண்றோம். ஆனா அது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்லயும் அது நடக்கும். இது ஃபார் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இருக்கும், இல்லாட்டி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு தெளிவா இருக்கும். அடுத்தது பாருங்க, அவர் 2012 இருந்து 2020 வரை இங்கே வேலை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸும் ஃபார்க்கு தான் பெர்ஃபெக்ட்ல எழுதுவோம். ஃப்ரம் எழுதும் போது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். இப்போ அவர் அப்படின்னு சொல்லும் போது ஹி. வேலை செய்தார். சோ வெர்ப் வேலை செய்தார். வேலை செய்தார்னு சொல்லும் போது ஒர்க். நம்ம சின்ஸ் ஃபார் யூஸ் பண்ணும்போது தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த மாதிரி வச்சு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். ஃப்ரம் யூஸ் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட்லயே நம்ம அந்த சென்டென்ஸை உருவாக்கலாம். சோ he worked here. அவர் இங்கே வேலை செய்தார். அவர் இங்கே வேலை செய்தார். எப்ப இருந்து? 2012 இருந்து. சோ from 2012. From 2012 to 2020. 8 வருடங்களாக அவர் என்ன செஞ்சிருக்காரு? இங்க வேலை செஞ்சிருக்காரு. சோ இப்போ இந்த மூணுக்கும் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ஸ், ஃபார், ஃப்ரம் இந்த மூணுமே பாக்குறதுக்கு சில வித்தியாசங்கள் தான் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு சின்ஸ் எங்க யூஸ் பண்றது, ஃபார் எங்க யூஸ் பண்றது, ஃப்ரம் எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லா கிளாரிபிகேஷனும் கிடைச்சிருக்கும். So do you like this video? Please click on like button. Do you want to more information about this topic? Let me in the comment. Thank you for watching. See you on next video. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.